நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மல்லியை யார் யாருக்கு பிடிக்கும், மறுபக்கம் அந்த தீபிகாவை யார் யாருக்கு பிடிக்காதா அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. அதே சமயத்தில் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வழியா இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு. விஜயோட ஆசை எல்லாமே நிறைவேறுமா, மல்லி இதுல இருந்து தப்பிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஒரு டாட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேடுகட்ட தீபிகா அவளோட எண்ணம் ஃபுல்லாவே மல்லியை எப்படியாவது அழிச்சிடணும், மல்லியை சரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்துல சுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட எண்ணம் ஒரு பக்கம் தவறா இருக்கு. இந்த எண்ணத்துக்கு பலியாட ஆக போறது நம்ம மல்லி தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு வேதனை, ஒரு சோதனை. என்னங்க பண்றது, எல்லாமே ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிடுற மாதிரி இருக்கு. வாழ்க்கை எவ்வளோ சீக்கிரம் கடந்து போகுது பார்த்தீங்களா. எந்த நேரத்தில் எந்த பக்கம் போகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. டக்கு 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 டக்குன்னு கடந்து போயிட்டே இருக்கு. அது போல தான் நம்ம மல்லியோட நிலைமையும் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதிலேருந்து மல்லி விடுபடுவாங்களா, விடுபட மாட்டாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்கால, அவர் இருந்து செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு தப்பு செஞ்சவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்னதான் தப்பு செஞ்சாலும் இவர் இருந்து எதுவுமே பண்ண மாட்டார். ஏன்னா நான் தப்பு செஞ்சேன், ஆனால் அந்த தப்பு யாருக்கு தெரியாம தானே செஞ்சேன், இதனால எனக்கு எந்த ஒரு பின்விளைவு இல்லை, நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அது போல இங்க நடக்கல. ஆனா சொன்னது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, போனது ஒண்ணு அப்படின்ற வகையில் தானே இருக்கு. என்னடா இப்ப பண்றது சாமி, நான் எந்த ஒரு தப்பும் செய்யல, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தாங்க, நம்ம கதிரேசன் எப்படியாவது மல்லியோட கதையை முடிக்கணும். அதாவது வெண்பாவை காப்பாற்றணுன்ற ஆர்வத்துல நம்ம சுடரை ஆர்வ கொள்ளர்ல கொலை பண்ணிட்டாரு. அது பழிய தூக்கி நம்ம ராஜேஸ்வரியோட தில்லாலங்கடி விளையாட்டில் நம்ம மல்லி சிக்கிக்கிட்டாங்க. நம்ம ராஜேஸ்வரி பண்ணதும் தப்பு தான். மறுபக்கம் கதிரேசன் தான் பேத்திக்காக நடந்துகிட்டது ஒரு பக்கம் தப்புன்னு சொல்ல முடியாது. தான் பேத்தியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வ கொள்ளாருன்னு செஞ்சுட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த குற்றத்தெல்லாம் செஞ்சது அப்ப ரகுவா இல்லை ராஜேஸ்வரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே செஞ்சது ராஜேஸ்வரி தான். அதுக்கான ஆதாரங்கள், எவிடன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. அதை எப்படி நிரூபிக்க போறாங்க, எந்த விதத்தில் கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்க கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்ததாங்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தலைவன், அதாவது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருக்காருல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேங்க புயல் வீர புயல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அது எல்லாமே இவர் தான் போல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் மேல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பின்னி பெடல் எடுத்துட்டாருங்க. அப்படி என்னடா பண்ணாரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேற எதுவும் இல்லைங்க. கரெக்டா போறாரு, போற வழியில எந்தெந்த பக்கம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் தவிடுபடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் செம கொடுமையான விஷயங்கள் நிறையவே நடந்துகிட்டு தான் இருக்கு. அது எல்லாமே ஒன் பை ஒன்னா அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் அப்படியே சும்மா விஜய் இருக்கால, அவர் வந்து ஒரு பக்கம் தாறு மாதிரி தக்காளி சோறு, இந்த தீபிகா யாரா என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவோட கதையை முடிக்கிறதுக்கு விஜய் முடிவு பண்ணிடுறாரு. ஏன்னா எவ்வளோதான் விட்டு விட்டு கொடுத்தாலும் அவள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. எப்படியானா விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல. அதனால என் பொண்டாட்டி நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவள் தப்பு செய்யல. அந்த தப்புக்கு உடனடியா இருந்த ராஜேஸ்வரி, கதிரேசன் இவங்களெல்லாம் விட்டுட்டா. இவன் வந்து இப்போதான் மல்லி தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி மல்லின்னு சொல்லிட்டு மல்லி மேலே ஏறினா, மல்லியை நம்ம எப்படி இதெல்லாம் இன்வால்வ் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மல்லிக்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது எல்லாமே செஞ்சது ராஜேஸ்வரியும் கதிரேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சு மல்லியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. ஆனால் அந்த ஆசை நிறைவேறுமா, வாய்ப்பு இருக்கா, நிறைவேற விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக விட மாட்டாங்க. என்னதான் ஒரு பக்கம் நம்ம பிளான் போட்டாலும் அந்த பிளானை எப்படி ஆனால் முறியடிக்கணும், அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டுன்னு சுற்றின்னு இருக்காங்க. இந்த மாதிரி கங்கனை கட்டுன்னு சுற்றி இருந்தால் நம்ம எப்படியாவது ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது. இதுதான் இந்த இடத்துல சூழ்ச்சியாகவே இருந்துக்கிட்டு, இந்த சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சமும் இது எல்லாமே ஒரு பக்கம் நம்ம சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் மாட்டிக்கின நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமும் பயமும் பதட்டமும் நமக்குள்ள அதிகரிச்சுன்னு போயிட்டே இருக்கு. சரி, இப்போ முடிவாக என்னதான் சொல்ல வர, இப்போ முடிவாக என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து போயிட்டு தீபிகாவுக்கு பதிலாக அவரோட ஃப்ரெண்டு வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இந்த கேஸை வந்து ஒப்படைக்க விரும்புகிறாரு. இந்த மாதிரி தீபிகா பழிவாங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கங்கனை காட்டு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இதில் வந்து நீ தானே எப்படியானா எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ எதுக்கும் கவலைப்படாத நண்பா, நீ சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே என் பொறுப்பு. ஆனால் இதில் நிறைய ட்விஸ்டெல்லாம் இருக்குது. அது எல்லாமே ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்காமல் அறிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் இந்த கேஸில் இறங்கிட முடியாது. தீபிகா எல்லா கேஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த கேஸை வாங்கணும். அதுக்கு முன்னாடி நாம் இந்த கேஸை முழுசாக ஆராய்ஞ்சிடணும். இந்த கேஸில் எந்த ஒரு எவிடன்ஸும் தீபிகா கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் யோசிச்சு பார்க்குறேன். என்ன ஆதாரம் கிடைக்க போகுது, என்ன எவிடன்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணலாம். அது கிடைச்சானா அதை வச்சு எப்படியாவது இந்த ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கும்
இருக்குமா, இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகுமா ஆவாதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்குங்க. ஆனால் அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இது உண்மையா, இப்படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க இப்படி நடந்துச்சு, இது உண்மைதான். இதுக்கு முழுக்க காரணம் ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் யார், அந்த அவரை பிடிச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கதிரேசனும் மறுபக்கம் அந்த ராஜேஸ்வரியோட கையாளும் தான். இவங்க 2 பேரையும் நம்ம பிடிச்சி விசாரித்தா உண்மைகள் எல்லாமே ஒரு பக்கம் தெரிய வரும். அந்த உண்மைகளை எல்லாமே நாம் எடுத்து ஒரு பக்கம் ஆராய்ஞ்சு இவங்களை தண்டனை கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனால் அது நடக்குமா, அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அது எப்படி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தெரியும். பண்ணுவோம்லாம், பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னென்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயங்களா சுவாரஸ்யமே இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you, நன்றி, வணக்கம்.